வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்களே, இப்போ காலையில் ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் வேர் ஹவுஸில் ஹெல்ப்பர்ஸ் தேவைப்படுது. ஓகே, இவங்களுக்கு 3-4 பெரிய அதாவது எத்தனை ரொம்ப ரொம்ப மல்டின்னு சொல்லுவாங்க. டே அண்ட் நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதில் 300 பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வேலை பார்க்குற ஒரு வேர் ஹவுஸில் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் எத்தனை பேராக இருந்தாலும் சரி எடுக்கிறாங்க. இந்தியன் லைசன்ஸ் அல்லனா வெளிநாட்டில் வேலை பார்த்தது, வண்டி ஓட்ட தெரியணும். ஓகே, ஸோ இதுக்கு 2 விதமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஒன்று விசிட் விசாவில் இறக்கி உள்ளே கொண்டு விடுறோம். அவங்க 1 மந்த்துக்குள்ளே பெர்மிட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது எம்ப்ளாய்மெண்ட் விசா இல்லை. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப 3 months வேலை ஆகுது. ஓகே, ஸோ அதில் நம்ம போனால் சப்போஸ் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா வெளியேங்க மாற முடியாது. விசிட்டில் போனால் நம்ம இறங்கி நம்ம ட்ரையல் பார்க்குறோம், ஓகேன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லையா, இல்லை எதுக்கு வேற மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதனால் ஃபோர்க்லிஃப்ட் யாருக்கெல்லாம் ஓட்ட தெரியுமோ, ஓகே, இது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பக்காவாக இல்லை சார் ஆனால் ஓட்ட தெரியும் என்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நமக்கு இறக்கி அங்கே ட்ரையல் விட்டுருவாங்க. அந்த ட்ரையலில் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே, அது ப்ராம்ப்டாக, அதாவது அங்கே போயிட்டு ரஷ்யனில் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுக்காமல் ஓட்டக்கூடாது தான். ஆனாலும் ஆட்கள் பற்றாக்குறைக்காக உள்ள அவங்க பாட்டு ஓட்டுறாங்க. அதுக்குள்ளே மற்றபடி ஒர்க் பெர்மிட் கன்வர்ஷன் போடும்போது இதுவும் சேர்த்து ஆப்ரேட்டர் லைசன்ஸ் அப்ளை பண்ணி தருவாங்க. ஓகே, இதுக்கு யாராக இருந்தாலும் ஃபோர்க்லிஃப்ட் ஓட்ட தெரிஞ்சாலே போதுங்க. எவிடன்ஸ் இல்லைன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, 15 அல்லது 15 நாளில் விசா பண்ணி விசாவில் இறக்குறோம். இல்லையா, இல்லை எனக்கு பாஸ்போர்ட்டில் அடிச்சு தான் போகணுன்னாலும் 3 மாதத்துக்கு அடிக்கலாம், 6 மாதத்துக்கு அடிக்கலாம். அதுவும் விசிட்டு தான். என்ன தைரியமாக போகலாம். அங்கே யாரும் ஒன்று உங்களுக்கு திருப்பிலாம் அனுப்பிச்சிட மாட்டாங்க. அதாவது ஓகே, ஒன்று கொஞ்சம் செலவு கூட. ஓகே, ஸோ இது என்னன்னு எனக்கு கேளுங்க. சேலரி வந்து பெர் டே பேசிஸில் உங்களுக்கு மந்த்லி பேசிஸ் அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பண்ணலாம். பார்த்துருங்க, அது என்னென்னு உங்களுக்கு போகிறதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அதாவது சாதாரண ஒரு லேபருக்கு 3000 ரபல்ஸ் பெர் டே. அது வந்து 12 மணி நேரம் டியூட்டிக்கு சேர்த்தது. அப்படி தான் அங்கே டியூட்டி இருக்கும். அதே இதில் 12 மணி நேரம் ஒரு ஃபோர்க்லிஃப்ட்டுக்காரர் ஓட்டுறாச்சுன்னா 3500க்கு மேலே கிடைக்கும். 3500 வைப்போம். இன்னைக்கு ஒரு ரபல்ஸோட விலை, ஒரு ரஷ்யன் ரபல்ஸோட விலை 127 ரூபா. ஓகே, சாரி 1.27. ₹1.30 வைப்போம். அப்போது ஒரு நாளைக்கு 3500 ஒன்று சொல்லுன்னா அதுவே 4000 ரூபா வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் சேலரி நல்ல சேலரியே வரும். இது கூட சரியா. இப்போ இன்னைக்கு ரபல்ஸோட விலை நல்லா கூடியிருக்கு கடந்த ஒரு மாதத்துக்குள்ள. ஓகே, அதனால ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வரும். இது உடனே அப்ளை பண்ணுங்க. ஒரு 10 பேர், ஒரு 7-8 பேராக மினிமம் தேவைப்படுது. அதனால் இதுக்கு முன்னே என்கிட்ட பேசினவங்க கூட ஃபோர்க்லிஃப்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாதிரி எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஒரு டியூட்டி டைம் மேல் இருக்கும், மற்ற நேரத்தில் இருக்காது. ரூமு ஃப்ரீ, அது காசு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, 12 மணி நேரம் டியூட்டி அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தா டபுள் கிடைக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு லீவ் இருக்கும், அப்பவும் ஒர்க் பண்ணால் கிடைக்கும். ஓகே, ஃபுட்டுக்கு சேர்ந்து கேஸ் எல்லாம் கூட ஃப்ரீ தான். நம்ம சமைச்சு சாப்பிட்டா கூட மிஞ்சி போனோம் Indian rupees 10,000 மேலே ஆகாது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதே மாதிரி ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 3000 பெர் டே, 12 hours டியூட்டி. ஓகே, இதுவும் ஆல்மோஸ்ட் 80 ரூபா தாண்டி வந்துடும் சேலரி. நல்ல சேலரி இப்போ உள்ள காலங்களில் ரஷ்யனில் கூடியிருக்கு. இதுக்கு சார்ஜஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 2-3 மெத்தடில் போடலாம். விசிட் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம், அது பாஸ்போர்ட்டில் அதாவது விசாலையும் போகலாம், பாஸ்போர்ட்டில் அடிச்சும் போகலாம். இது எம்ப்ளாய்மெண்ட் வர வச்சு ஏற்றி போகிறது இல்லைங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. இப்போ இந்தியனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் இறங்கினா வேலையில் கொண்டு அங்கே வைக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்கணும். அச்சா அவங்க வாட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, அப்போ மெதுவாக ஏன்னா ரஷ்யன் லாங்குவேஜும் பேசணும். அப்போ தான் ஒர்க் பெர்மிட் கன்வர்ஷனுக்கும் ஒரு நாள் அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கேள்விகளை கேட்குறாங்க, பதில் சொல்லணும். ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு சும்மா இருக்க முடியாது. கரெக்டாக. ஸோ அவங்க ரூல்ஸு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாட்டில் இருந்து நம்ம வாழ போகிறோம்னு சொன்னால் பேசிக் லாங்குவேஜாவது நம்ம பேசணும். அப்போ தான் ஒர்க் பெர்மிட் பண்ணுவாங்க விசிட்டில் போகிறவங்களுக்கு. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாரும் இங்கே வந்து ப்ராப்பராக இன்டர்வியூ எடுத்து எம்ப்ளாய்மெண்ட் யாரையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அது ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன், மறுபடி சில கம்பெனிகளுக்கு ஆளே கிடைக்காது. அவங்க தான் ஒர்க் பெர்மிட்டில் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் செலவு கூட. என்ன இது ஃபாஸ்ட் 10 to 15 டேஸில் இறங்கலாம். இந்தியன்ஸுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, வேலை செய்யலாம். ஆனால் வேலை வாங்கி தரதுக்கு ஆள் எங்கிட்ட நல்ல டீம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ரஷ்யன் ரபல்ஸ் விலை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி சேலரி எங்கேயோ இருக்குது.
இனி இறங்க போகிறது இல்லை. அதாவது இந்தியனோட பண மதிப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ அவங்க கொடுக்குற காசை கணக்கு பண்ணினா நமக்கு 81 சாதாரணமே இவ்வளோ சம்பளம் வருது. வரட்டு, நான் கம்மியாக தான் எப்பவுமே சொல்லுவேன். அங்கே போய் நிம்மதியாக கூட வாங்கினா சந்தோஷம் தானே. அதனால் ஃபோர்க்லிஃப்ட் அப்ளை பண்ண தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்ட்ஸ் நிறைய இருக்குது இந்தியன்ஸ்க்கு, அங்கே நிறைய ப்ராஃபிட்ஸ். ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி விசிட்டில் இறங்கி தான் போய் இன்னொன்னா செட்டில் ஆகிறாங்க. என்கிட்ட இதே ரஷ்யன் விசா, மற்றபடி ஒர்க் பெர்மிட் இருக்குது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி, இப்போ அவுட் ஆஃப் இதில் ரோடு போகிற கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்படின்னு கேளுங்க, நாங்கள் பத்திரமா வந்து சேர்த்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறது எங்கள் பொறுப்பு. ரைட்டா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணி பேசுங்க, தெளிவாக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட கூட போகலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ரைட்டா? இதுக்கு ஃப்ளைட் வந்து ரஷ்யா, மோஸ்ட்லி டெல்லி ஃப்ளைட் தான். டெல்லி டு ரஷ்யா டைரக்ட் ஃப்ளைட் தான். அதை கவனிச்சுக்கோங்க.